அடுத்து பார்த்தீங்கன்னா பாடத்தில் வந்து அடுத்த மரம் வந்து கணுக்கால் அறுப்பு அப்படிங்கும். கணுக்கால் அறுப்பு அப்படிங்கும்போது கம்பை வெளியில் வச்சுருக்கோம். கம்பை கரெக்டாக வச்சுக்கோங்க. கம்பை கீழே படுக்க வைக்கணும். கீழே நம்ம கட்டு முறையில் வச்சுட்டு அப்படி 1 2 நம்ம கம்பி 1 2 இந்த கம்பு நல்லா 1 2 3 கணுக்கால் இருக்குது. சரிங்களா? கரெக்டாக நம்ம கணுக்கால் கரெக்டாக நம்முடைய கால் மையத்தில் இந்த இடத்துல அறுக்கக்கூடியது. இந்த கணுக்கால் அறுப்பு தான் அறுப்பு பாடப்பட்டதுன்னா கணுக்கால் அறுப்பு அப்படிங்கிறது முக்கியமான ஒரு பாடம். இதை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கம்பை ஃபஸ்ட்டு கட்டு நிலையில் நிற்கணும். ஃபஸ்ட்டு கம்பை நம்ம கீழே நோக்கி கட்டு நிலை, ஏன்னா வர்ற கம்பை சுற்றி கட்டுறதுக்கும் சரியா இப்படி கட்டிக்கலாம், இப்படி கட்டிக்கலாம். சரியா கம்பு வர்ற கம்பை கட்டி நிறுத்தணும். இப்போ நம்ம கட்டி நிறுத்தணும் அப்படின்னா இது கணுக்கால் அறுப்பு. சரிங்களா? இது கம்பை கரெக்டாக 1 2 சரியா சொல்லில் வச்சிடலாம். முன்னோக்கியும் வைக்கலாம் கம்பை, கணுக்கால் இருக்கும். 2 சுற்றிட்டோம்னா வச்சிடலாம். அறுத்து முன்னாடி கொண்டு வந்துடலாம். சரிங்களா? பாடம் 1 கணுக்கால் இருக்கு. அப்போ ஏன் நம்ம முன்னாடி நிற்கிறோம் அப்படின்னா கிட்ட வந்தால் எதிரிய கம்பை தட்டுறதுக்கு தான். அப்போ எதிரியோட கம்பை நம்ம தட்டணும் அப்படின்னோம்னா நம்ம முன்னோக்கி நம்முடைய தடுப்பு நிலையில் வச்சுக்கணும். தடுப்பு நிலையில் வச்சுருந்தா தான் கணுக்கால். இந்த கணுக்கால் கரெக்டாக வந்துட்டு நம்முடைய எதிரியோட கணுக்கால் இந்த கணுக்கால் மையத்தில் வந்து கரெக்டாக இந்த முட்டிகளை கரெக்டாக அடித்தோம்னா அப்படின்னோம்னா அவங்களுக்கு கடுமையான வலியோ இல்லை முட்டிகள் வந்து கிராக் ஆகிறதுக்கு கூட அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் நம்ம சிலம்பக்கலையில் சிறந்த ஒரு படமாக இது கணுக்கால் அறுப்பு பாடம் வந்து ரொம்பவும் முக்கியமான பாடம். அது சிலம்பக்கலையில் வந்து ஒரு தனித்துவமான ஒரு தற்காப்பு இது நிறையா இருக்குது. சரிங்களா? இதுலேருந்து நிறைய பாடங்கள் இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் யூடியூப்லேயும் சரி எல்லாத்துலேயும் சரி நிறைய மாஸ்டர் வந்து நிறைய பாடங்கள் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. சரி யூடியூப்பில் நிறைய மாஸ்டர் நிறைய பாடங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பாடத்தெல்லாம் பார்த்து நல்லா கற்றுக்குறேங்க. சரிங்களா? அதில் வந்து நிறைய சிலம்ப கலையில் வந்து நிறையா இருக்குது. கணக்கில்லாத கலைகள் அது. சிலம்பம் அப்படிங்கிறது வந்து மிக அற்புதமான கலை. இது நம்ம முன்னோர்களால் உருவாக்கப்பட்ட கலை. இது நீங்கள் வந்து எல்லா கலையும் சரி மார்ஷியல் ஆர்ட்ஸில் பற்றி கராத்தே இதெல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்க இங்கே அது அடுத்த நாட்டு கலை அப்படின்னா அது அடுத்த நாட்டு கலைகள் கிடையாது. சிலம்பமாக இருந்தாலும் அனைத்து மார்ஷியல் ஆர்ட்ஸும் நம் தமிழர்களால் உருவாக்கப்பட்ட கலை. இது நாடு கடத்தி போயிடுச்சு. இருந்தாலும் இந்த கலையை வந்து நாம் சிலம்ப கலையை வந்து பேணி பாதுகாப்பது நம் தமிழர்களின் கடமை. அதனால் இருக்கிற பிள்ளைங்க கற்றுக்காத பிள்ளைங்களோட சிலம்ப கலையை வந்து நல்லா சிறந்த முறையில் கற்றுக்குறங்க. அது உங்களுக்கும் நல்லது, எல்லாருக்கும் நல்லது. இந்த தற்காப்பு கலையை வந்து நீங்கள் முழுமையாக கற்றுக்கணும். அப்படி வேணால் முழுமையாக முடிஞ்ச அளவு முக்கால்வாசி மடங்குனா கற்றுக்குறீங்க. நிறைய பேருக்கு பிரச்சனைகளும் நிறையா இருக்குது. பிரச்சனைகள்னால் காசு பண்ண பிரச்சனைகள் வந்து அதிகமாக இருக்குது. ரொம்ப ஏழ்மையான மக்களுக்கெல்லாம் வந்துட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் பணக்காரங்க எல்லாரும் கோடீஸ்வரம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. சரிங்களா? நம்மளுக்கு ஏற்றது மாதிரி தான் நம்ம வாழ முடியும். அதனால் வந்து தற்காப்பு கலையில் வந்து எல்லாம் கற்றுக்குறோங்க. எல்லோரும் கற்று நம்முடைய உடல் பாதுகாப்புக்காண்டி மற்றவங்களை அடிக்கிறதுக்காண்டின்னு கிடையாது. அடுத்த சண்டை போடணும், ஜெயிக்கணும், இல்லை அடுத்தவங்களுக்கு போட்டி பொறாமையாக நிற்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை விட்டுட்டு நம்முடைய உடல் ஆரோக்கியத்திற்காக சிலம்ப கலையை கற்று தன்னுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்தி வச்சுக்கிறோங்க. இப்போ வர காலகட்டத்துக்கு வந்து நம்ம ஆரோக்கியமாக இருந்தாலும் மிக சிறந்ததாக இருக்கும்.